இல்லிடமற்ற இயேசு. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் புனித தோமையார் மலைக்கு, சென்னையில் இருக்கிறது அல்லவா, தோமையார் மலைக்கு சென்று பார்த்தால் அங்கு மேலே சென்றவுடன் அங்கு இருக்கக்கூடிய சிற்றாலயத்திற்கு அருகிலேயே பின்புறமாக ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் போடப்பட்டிருக்கும். அதில் ஒருவர் படுத்து தூங்குவதைப் போல ஒரு சுரூபம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த சுரூபத்தில் எந்த முகமும் இருக்காது. அந்த சுரூபத்தின் பெயர்தான் இல்லிடமற்ற இயேசு. இயேசு என்றால் அவருக்கு முகம் இருக்க வேண்டுமல்லவா? பிறகு ஏன் அவருக்கு முகம் இல்லை என்ற ஒரு கேள்வி எழக்கூடும். ஏன் இல்லை தெரியுமா? யார் யாருக்கெல்லாம் அடையாளமே இல்லாமல், வீடே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அனாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களெல்லாம் யாருமே நினைத்து பார்ப்பதே இல்லையே. ஆனால் யார் அவர்களை நினைத்து பார்க்கிறார்களோ அந்த இடத்தில் இயேசு வந்து நிற்கிறார் என்பதுதான் அதன் பொருள். அன்பார்ந்தவர்களே, அப்பேற்பட்ட ஒரு இயேசுவைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் தூய யோவான் சுட்டி காட்டுகின்றார். தனது 3வது திருமுகத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? அறிமுகம் இல்லாத சகோதரர்களுக்கு செய்தவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கின்றார். இதுதான் கிறிஸ்துவத்தின் அடிப்படை பண்பு. இயேசுவும் இதையேதான் சொல்லி காட்டுகின்றார். யார் யாருக்கெல்லாம் நீங்கள் செய்தீர்களோ அதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். நீங்கள் இல்லிடம் இல்லாதவர்களுக்கு இல்லிடம் கொடுத்தால் அதை எனக்கே செய்தீர்கள். ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுத்தால் அதை எனக்கே செய்தீர்கள். உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுத்தால் அதை எனக்கே செய்தீர்கள். அதையும் யாரென்றே தெரியாமல் நீங்கள் செய்திருந்தால் அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கின்றார். இதை உணர்ந்து கொண்டவர்களாய் நாம் யாருக்கு செய்கிறோம் என்பது பெரிய விஷயம் அல்ல. யாராவது ஒருவர் ஏழைக்கு இல்லாதவருக்கு போய் சேர்ந்து விட்டதே என்று நினைத்து பார்த்து செய்கிறோம் அல்லவா? அப்படி செய்யும் பொழுது அது இல்லிடமற்ற இயேசுவுக்கு செய்ததுக்கு சமம் என்பதை உணர்வோம். இதைத்தான் அன்னை தெரசாவும் செய்தார்கள். இல்லிடமற்ற இயேசுவைப் போலவே நாமும் வாழ கற்றுக்கொள்வோம்.